ஃபஸ்ட்டு தவறு சொல்கிறேன். புஷி ஆனந்த் வந்து 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். ஆனால் பர்மிஷன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க? 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும். 10 சரி. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 12 மணின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போது உளவுத்துறை இது நோட்ஸ் எடுத்திருக்கும். 12 மணின்னு சொன்னதை ஒன்று நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி திருப்பி அது தப்பு. புஷி ஆனந்த் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதை எந்த பிஜேபி தலைவர்களாவது இதை குறிப்பிட்டு நான் பிஜேபி தலைவர் தான். திரு அஸ்வத்தாமன் அங்க போனவங்களை நான் என்னமோ பக்கத்து கட்சி மாதிரி ட்ரீட் பண்றத முதல்ல போன அந்த 7 பேர் குழுவா 5 பேர் ஹேமமாலினி குழு இதை சொன்னாங்களா? 12 மணிக்கு இவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதை எடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதை காட்ட தெரியாதா? சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டீங்க. அவங்க சொன்னாங்க. நான் சொல்றேன் 12 மணிக்குன்னு சொல்லி புஷி ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணது தவறு. ஆனால் அடுத்த தவறு என்னன்னு சொல்கிறேன். காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன். சரியா? 3ஆ 4ஆன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன். 3 மணிக்கு முன்பாக அங்கே கூட்டம் கூடியதை தடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு கூட்டம் கூட இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஒன்று, விஜய் கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் கொடுக்குறாங்கன்னு தமிழிசையும் காவல்துறை தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை தலைவர் அவங்க பேசியிருக்காங்க. காவல்துறை விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க கடந்த சில கூட்டங்களுக்கு. இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது காவல்துறை திமுகவுக்கு நம்ம இப்படி பண்ணா அவங்களுக்கு அரசியல் ரீதியா பிரஷர் வரும்லாம் யோசிக்கக்கூடாது. காவல்துறை என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இருக்கே, திமுக கட்சிக்கு நன்மை செய்வதற்காக இல்லை. இதான் சட்டம். உங்களுக்கு மறந்தே போச்சு அந்த விஷயம். இல்ல விஜய் பேச அடுத்த தவறு என்ன சொல்லவும் விஜயும் சொல்லவும் ஆமா ஏன் விஜய் பேசிட்டு போட்டுமே நல்லா தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? பதில் சொன்னேன்ல. உங்களுக்கு திமுக கட்சி மேல குறை வந்துடும், அதுக்காக நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னு காவல்துறை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அடுத்த தவறு என்ன சொல்ல அவருக்கு துணை கொண்டு நின்னீங்கல்ல சார் சில விஷயங்களுக்கு. இப்ப திமுக செஞ்ச தவறு மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. இதுதாங்க பிரச்சனை. இதுக்கு தாங்க இப்ப அன்னைக்கு அண்ணாமலை அன்னைக்கு வெடிச்சியாப்பா விஜய் கார்னர் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க திமுக செஞ்ச தப்ப சொல்ல விட மாட்டீங்க அவரை.